ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனல் கூட நீங்களுமே ஒரு ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம கார்ட்போர்டு வச்சு தான் ஒரு பெரிய கிராஃப்ட் பண்ண போகிறோம். பெரியனா ரொம்ப பெரிய கிடையாது, ஒரு சின்ன வீடு மாதிரி மேக் பண்ண போகிறோம். பாபி டால், அதான் டால் ஹவுஸ் வந்து நிறைய பேர் பண்ண சொல்லியிருந்தீங்க. நான் வந்து டால் ஹவுஸ் மாதிரி தான் இதை பண்ணுறேன். பட் வந்து இதை ரெண்டு விதமாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு வீட்டோட மெத்தட் இருக்கும்ல, அந்த மாடல் அந்த மாதிரி நான் வந்து வரைகிறேன். சும்மா ஒரு ரஃப்பாக ட்ரா பண்ணுறேன். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே வைக்கலை நான். ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சும்மா மேலே வந்து வீட்டோட கூரை மாதிரி இருக்கும்ல, அது வரைஞ்சிருக்கேன். அப்புறம் கீழே 2 கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அதோட சென்டரில் இப்படி சைடில் 2 சைடும், லெஃப்ட் சைடு ஒன்று ரைட் சைடு ஒன்று சின்ன சின்ன கோடு போடுறேன். ஓகே, இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி பார்த்தேன். சிசரில் கட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த அட்டை அப்படியே வளையுது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கட் பண்ணும்போது அப்படியே வளைஞ்சிச்சு. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி கிராஃப்ட் நைஃப் இருக்கும்ல, அது யூஸ் பண்ணி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி நம்ம நைஃப் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது நல்லா நீட்டபிளாக கட் ஆகும். ஓகே, நல்லா நீட்டாக இருக்கும் கிராஃப்ட் லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த மாதிரி அந்த அவுட்லுக் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, சின்ன சின்னதாக உள்ளுக்குள்ளே வரைஞ்சிருக்கோம்ல, அதெல்லாம் கட் பண்ணிடாதீங்க. இப்படி தனியாக வெளியில் மட்டும் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா நம்ம அந்த உள்ளுக்குள்ளெல்லாம் வரைஞ்சிருக்கோம்ல, ஒவ்வொன்றுத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன கார்ட்போர்ட் தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து அந்த மேலே கூரை மாதிரி இருக்கும்ல, அதுக்கு 2 கார்ட்போர்ட் கட் பண்ணி வச்சாச்சு ஒரே சைஸில். அடுத்து வந்து இந்த வீட்டோட சைடு பார்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட், நீளமான கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதை மெஷர் பண்ணிவிட்டு இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி 2 பீஸ் நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஒரு பீஸ் கட் பண்ணியாச்சு. இதே மெஷர்மெண்ட்டாக வச்சு இன்னொரு பீஸும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 பீஸும் கட் பண்ணிட்டேன். இது ரெண்டுமே எதுக்காகனா, இந்த வீட்டோட சைடில் 2 சைட்லேயும் வைக்கிறதுக்கு. ஓகே, இப்போ இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இதுக்கு கீழே வைக்கணும்ல, அதுக்காக அதே மாதிரியே இன்னொரு பீஸ் வந்து அந்த சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா, அகலத்தில் நான் வந்து எல்லாத்துக்கும் 6 சென்டிமீட்டர் வைக்கிறேன், அகலம் மட்டும். மற்றபடி எதுலேயும் மெஷர்மெண்ட் பண்ணல. அகலத்தில் மட்டும் எல்லாத்துக்கும் 6 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணியாச்சா. இப்போ வந்து உள்ளுக்குள்ளே நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ நான் வந்து உள்ளே ஃபஸ்ட்டு இந்த மேலே ஒரு லைன் போட்டோம்ல, அதுக்கு வந்துட்டு இப்படி நீளமாக ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு 3 பீஸ் தேவைப்படும். ஓகே, ஒரே மாதிரி 3 பீஸ் எடுத்துக்கோங்க. ஏன்னா கீழே, அப்புறம் சென்டரில், அப்புறம் மேலே, இது 3த்துக்குமே ஒரே நெட்டு தான், நீளம் தான் தேவைப்படும்ல, அதுக்காக 3 பீஸ் ஒரே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்தாச்சு. அடுத்து வந்து சின்ன சின்னதாக 2 லைன்ஸ் போட்டோம்ல, அதுக்குமே குட்டி குட்டியாக 2 கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எந்தெந்த இடத்துல வந்து விண்டோ வைக்க போகிறோம், அப்புறம் வந்து டோர் வைக்க போகிறோம், அந்த இடத்த மட்டும் நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். சரியா? இப்போ வந்து அந்த சைடில் 2 சைடும் வைப்போம்ல, அதில் மட்டும் 2 விண்டோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த மட்டும் இப்போ மார்க் பண்ணுறேன். வெளியில் இப்போ கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்குல்ல, அந்த இடத்துக்கு மட்டும். அடுத்து வந்து அந்த சின்ன சின்னதாக கட் பண்ணோம் இல்லையா, அது எல்லாத்துலேயும் சின்ன சின்ன டோர் வச்சா நல்லாயிருக்கும், போகிறதுக்கு வழி மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். அதுக்காக அந்த இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு அங்கேயுமே வந்துட்டு நம்ம சின்னதாக டோர் மாதிரி வைக்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்து அந்த இடத்துல சின்னதாக டோர் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நான் வரைகிறேன். எப்படின்னா, ஒரு பாக்ஸ் தான் நான் போடுறேன், நீளமாக இருக்கிற ஒரு பாக்ஸ். நம்ம டோர் வந்து எந்த ஷேப்பில் வேணால் வரைஞ்சிக்கலாம், எவ்வளோ மாடலில் வேணால் வரைஞ்சிக்கலாம். பட் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஷேப்பில் நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். அதனால் நான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு மெத்தடில் தான் வரைகிறேன். டோருமே அப்படி தான், அதே மாதிரி விண்டோவுமே அதே மாதிரி தான். சும்மா ஒரு பாக்ஸ் மாதிரி தான் நான் வந்து வரைய போகிறேன். கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்தோன்னா விண்டோக்கு வந்து அது செட் ஆகிடும். ஓகே, 2 பீஸ்லையும் இதே மாதிரி மேலேயும் கீழேயும் 2 வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி தனித்தனியாக எடுத்துக்க போகிறோம். இதுக்குமே அதே மாதிரி அந்த கிராஃப்ட் நைஃப் இருக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஸ்கேலுமே வச்சு யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நீட்டாக நம்மளால் கட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேறு மாதிரி, நான் முன்னாடி சொன்ன மாதிரி வேறு மாதிரி டிசைனாக இப்போ விண்டோலாம் வரைகிறீங்கன்னா கட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பாக்ஸ் மாதிரியே போட்டு வரீங்க. ஏன்னா குட்டீஸ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணணும் தான் நினைப்பீங்க. அதனால் இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சிட்டு அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகே, இப்போ நான் அதே மாதிரி வரைஞ்சிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்மளோட இஷ்டம் தான். விண்டோ வந்து நம்ம எங்கே வைக்கிறோன்னு ஆசைப்படுறோமோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டோர் மாதிரி வரைஞ்சோம்ல, அதையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ வந்து எல்லா பீஸுக்கும் நம்ம வரைஞ்சதில் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா இப்போ பெருசாக ஒரு கார்ட்போர்டு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்துட்டு நம்ம கலர் பண்ணிக்கலாம், அது வந்து பேப்பர் ஒட்டிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ட் பேப்பர் ஒட்டுறேன். நீங்கள் வந்து சார்ட் பேப்பர் இல்லைன்னா கலர் கூட பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு ஒயிட் கலர் சார்ட் பேப்பர் அதுக்கு மேலே இப்படி வச்சு மெஷர் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு மேலே அது ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம எங்கெல்லாம் அந்த கார்ட்போர்டில் சின்ன சின்ன லைன்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் இதுக்கு மேலேயும் ஒரு தடவை போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டெலாம் ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ அதே மாதிரியே நான் எல்லா லைன்ஸும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் நல்லா நிறைய அப்ளை பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. ஏன்னா இந்த சார்ட் பேப்பருக்கு மேலே தான் நம்ம வந்துட்டு அந்த சின்ன சின்ன கார்ட்போர்டு எல்லாத்தையுமே ஒட்ட போகிறோம். அதனால் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த கார்ட்போர்டோட நல்லா ஒட்டிக்கிற மாதிரி நிறைய ஃபெவிகால் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டிக்கோங்க. அப்படி இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக பெயிண்ட் இருக்கும்ல, ஒயிட் கலர் பெயிண்ட், என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பெயிண்ட் எடுத்து இந்த கார்ட்போர்டுக்கு மேலே நீங்கள் வந்து பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ட் பேப்பர் இருந்துச்சுன்றனால சார்ட் பேப்பரே அப்படி நீட்டாக ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இப்போ ஒட்டியாச்சு. அது அப்படியே காயட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சின்ன சின்ன கார்ட்போர்டில் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு பிடிச்ச பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் பெயிண்ட் எடுத்து இதில் கொடுக்குறேன். நான் ஒரு சைடுக்கு மட்டும்தான் வந்து கலர் ஆரஞ்சு கலர் பண்ண போகிறேன். அதுக்கு பேக் சைடில் வந்து வேறு கலர் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். சரியா? இப்போ வந்து நம்ம கலர் பண்ணிட்டுருக்கோம்ல, இது எல்லாமே வந்து அந்த வீட்டோட உள்ள சைடு வர்றதுக்கு. அதனால் ஒரு சைடு மட்டும் நம்ம வந்து கலர் பண்ணி அப்படியே காய வச்சிடலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி வந்து பெயிண்டிங்கே உங்ககிட்ட இல்லைன்னா கலர் பேப்பரை வந்து நீங்கள் கட் பண்ணி இதுக்கு மெஷர் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, பெயிண்டிங் இல்லாததுக்கு நம்ம கலர் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். நீங்கள் வந்து இதை டால் ஹவுஸ் மாதிரி மேக் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து பேபி பிங்க் கலர் இருக்கும்ல, அந்த கலர் கொடுத்துக்கோங்க. பிங்க் கலரும் அண்ட் வந்து ஒயிட் கலர் மிக்ஸிங்காக நீங்கள் கொடுத்தீங்கன்னா டால் ஹவுஸ்க்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் வந்து 2 விதமாக பண்ணுறேன். டால் ஹவுஸ் மெத்தடும் உங்களுக்கு இதுலேருந்து சொல்லித்தரேன். நம்ம ஒரு ஷெல்ஃப்லாம் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ஹோம் மாடலில் ஒரு ஷெல்ஃப் பண்ணுற மாதிரியும் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலரை ஒன் சைடு மட்டும் ஃபுல்லாக அடிச்சுக்கோங்க. அடித்து ஒரு 10 நிமிஷம் கிட்ட காய வச்சுருங்க. நல்லா காஞ்சிட்ட பிறகு இதுக்கு பேக் சைடில் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர் வந்து மாற்றி அடிச்சிக்கலாம். இப்போ அந்த விண்டோ மாதிரி இருந்துச்சுல, அந்த மாதிரி பீஸு, அதுக்கப்புறம் அந்த டோர் மாதிரி வரைஞ்சோம்ல, அது எல்லாத்துக்கும் நான் வந்து ஒயிட் கலர் பண்ண போகிறேன். சில இதுக்கு மட்டும் ஒயிட் கலர் பண்ணுவேன், சில இதுக்கு வந்து எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணுவேன். இந்த விண்டோ மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா பீஸுக்குமே வந்துட்டு ஒயிட் கலர் ஃபுல்லாக பின்னாடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டோர் மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்குமே வந்துட்டு ஃபுல்லாக ஒயிட் கலர் பண்ணிக்கோங்க. நான் எந்த ஒரு பெயிண்ட்லேயுமே பார்த்திங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணுறேன்னா, கார்ட்போர்டுன்றப்போ தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டோன்னா லைட் ஆகிடுது, கலர் வந்து அவ்வளோ லுக்காக தெரிய மாட்டுது. அதனால் தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் பெயிண்ட் நல்ல திக்னஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கார்ட்போர்டு ஊறி போயிடும், அதனால தான் நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, அடுத்து வந்து அந்த 3 பீஸ் மட்டும் அந்த உள்ளே ஒட்டும் இல்லையா லென்த்தாக, அந்த பீஸ்க்கு மட்டும் பேக் சைடில் வந்து எல்லோ கலர் பண்ணுறேன். நம்ம ஃபுல்லாக கலராக கூட பண்ணிக்கலாம், அது நம்மளோட இஷ்டம் தான். இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இப்போ பண்ணியாச்சு. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே எடுத்து நம்ம ஒவ்வொரு பீஸாக ஒட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த வீட்டுக்கு மேலே கூரை மாதிரி ஒன்று கட் பண்ணோம் இல்லையா, அதை எடுத்துகிட்டு நம்ம ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்கன்னா கார்ட்போர்டில் ஒட்டும், பட் லேட் ஆகும் காயறதுக்கு. நீங்கள் ஹார்ட் க்ளூ இருந்துச்சுன்னா அதுவே பெஸ்ட்டு. அப்படி ஹார்ட் க்ளூ இல்லைன்னா நீங்கள் ஃபெவிக்விக் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் ஹார்ட் க்ளூ போட்டுட்டு 2 சைட்லேயும் அப்படியே வந்து ஒட்டிக்கிறேன். ஓகே, அடுத்து வந்துட்டு அந்த சின்னதாக கதவு மாதிரி ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை வந்து இந்த இடத்துல நம்ம ஒட்டிக்கலாம். ஓகே, அடுத்தடுத்து அதுக்கு மேலே நம்ம என்னென்னலாம் வரைஞ்சி கட் பண்ணியிருக்கோமோ அதை எடுத்து பக்கத்தில் ஒட்டிக்கோம். உங்களுக்கே தெரியும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி அந்த சார்ட் பேப்பரில் லைன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கோம். அதனால் ஒட்டுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நம்ம எங்கெல்லாம் லைன்ஸ் வரைஞ்சிருக்கோமோ அங்கெல்லாம் வந்து அந்தந்த கார்ட்போர்டு எடுத்து மேலே ஒட்டிக்கோங்க. இந்த வீடியோ வந்துட்டு நிறைய பேர் டால் ஹவுஸ் கேட்டிருந்தீங்கன்றனால டால் ஹவுஸ்க்காக தான் நான் இந்த ஐடியா கொடுத்துருக்கேன். பட் வந்து டால் ஹவுஸ் சில பேர் வந்து டால்லாம் சின்ன சின்ன பொம்மைலாம் அதிகமாக யாரும் வச்சுருக்க மாட்டீங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஒரு மெத்தட்லேயே நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். சரியா? நிறைய பேர் வந்து டால் ஹவுஸ் கேட்டிங்கல்ல, அவங்க வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். கலர் மட்டும் பிங்க் கலர் பண்ணிக்கோங்க. பிங்க் கலர் அண்ட் ஒயிட் கலர் சேர்த்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டால் ஹவுஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்துட்டு அந்த சைடில் விண்டோலாம் வரைஞ்சி வச்சு கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இப்படி சைடில் ஒட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 சைட்லேயும் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து சின்ன சின்ன பொம்மைலாம் இல்லாதவங்க வந்துட்டு சின்ன ஷோகேஸ் மாதிரி, அதாவது சின்ன சின்ன பொருள்லாம் திங்ஸ்லாம் வச்சுக்கலாம், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு ஒரு ஹோம் மாடல்லையும் இருக்கும், அதே மாதிரி சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ அவ்வளோதான். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா பீஸையும் அங்கங்கே ஒட்டியாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து சின்னதாக டூத் பிக் ஸ்டிக் இருக்கும்ல, அதை எடுத்துக்கலாம். அதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே கொஞ்சமாக இடம் இருக்கு இல்லையா ப்ளைனாக, அந்த இடத்துல வந்து ஒரு கேட் மாடலுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கலாம். சும்மா மேலே மொட்டை மாடியில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட்காக இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து பேம்போ ஸ்டிக்கில் பெருசு 2 எடுத்து அதை இந்த மாதிரி அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிவிட்டு 2 சைட்லேயும் வச்சு ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் டூத் பிக் ஸ்டிக் வச்சு ஒட்டிக்கோங்க. அப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு டூத் பிக் ஸ்டிக் வச்சு ஒட்டி பார்த்தேன், அந்த ஸ்டிக்கை அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் இந்த மாதிரி 2 ஸ்டிக்கை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி எவ்வளோ ஒட்ட முடியுமோ அவ்வளோ ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி அதுக்கு பின்னாடியும் ஒட்டணும். இப்போ ஒட்டியாச்சு. இன்னொரு பேம்போ ஸ்டிக் எடுத்துகிட்டு நான் இந்த மாதிரி அதுக்கு மேலே இப்படி ஒன்று ஒட்டிக்கிறேன். ஓகே, 2 ஒட்டினேன், இன்னொன்று மேலே ஒட்டினா நல்லாயிருக்குன்னு தோணுனால மேலே ஒன்று ஒட்டிக்கிறேன்.
அவ்வளோதான். இப்போ இதே மாதிரியே பேக் சைடில் கரெக்டாக இதுக்கு பின்னாடி சைட்லேயும் வந்துட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து அதோட பேக் சைட்லேயுமே பேம்பு ஸ்டிக்கில் ஒரு 3 ஸ்டிக் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சின்ன சின்னதாக இந்த டூத் பிக் ஸ்டிக் எடுத்து ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து டூத் பிக் ஸ்டிக் இந்த மாதிரி இல்லைனா நீங்கள் பட்ஸ் இருக்கும் இல்லையா, வுட்டு பட்ஸ் தெரியும்ல, அந்த பட்ஸ் இருந்துச்சுன்னா மேலே இருக்கிற அந்த ஸ்பாஞ்சை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். அதுவுமே இப்படி தான் இருக்கும். அப்படி பட்ஸுமே இல்லைனா நீங்கள் வந்து தொடப்பு குச்சி கூட ஒட்டிக்கலாம். அது கூட நல்லாயிருக்கும். ஒட்டிட்டு ஏதாச்சும் கலர் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இந்த விண்டோ இருக்குது இல்லையா, இந்த விண்டோக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டூத் பிக் ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்து 2 உடச்சிக்கோங்க. உடச்சிட்டு கார்ட்போர்டுக்குள்ளே சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே இந்த மாதிரி 2 சைடும் சொருவி விட்டுடுங்க. சொருவி விட்டுட்டிங்கன்னா அது நின்றுக்கும். இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஹேர் க்ளூவுமே போட்டு விட்டுடுங்க அதுக்கு மேலே. அப்போ இன்னும் விழுகிறதுக்கு சான்ஸே இருக்காது. அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டிக் எடுத்து அப்படியே உடைக்காமல் இப்படி நீளமாக சென்டரில் வந்து சொருவி விட்டுருங்க. அப்போ பார்க்குறதுக்கு ஒரு விண்டோட எஃபெக்ட் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு. அதுக்காக அந்த மாதிரி பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படி உடச்சி சென்டரில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 4 சைடுமே விண்டோக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் 4 சைடுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 4 சைடுமே அந்த விண்டோக்கு வந்துட்டு அந்த டூத் பிக் ஸ்டிக் வச்சுட்டு ஒட்டியாச்சு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு வந்து அசிங்கமாக ஹோல்ஸ் மாதிரி தெரியுது இல்லையா, எதிர்க்க பார்க்குறதுக்கு, அது வந்து கவர் ஆகிறதுக்காக இந்த மாதிரி குவில்லிங் பேப்பரில் ரொம்ப சின்ன சைஸ் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு அழகாக கலர் பேப்பர் இருக்கும்ல, A4 சைஸ் பேப்பர், அதையே வந்துட்டு உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை வந்து இப்படி நீளமாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அழகாக ஃபுல்லாக கவர் ஆகிடும். இப்போ வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலரில் எல்லா இடத்துலையும் கவர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து அந்த மாதிரி கவர் பண்ணிட்டேன். சும்மா கொஞ்சம் ஆரஞ்சு கலர் பேப்பர், அப்புறம் வந்து ப்ளூ கலர் பேப்பர்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிக்சிங்காக ஒட்டியிருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்ச கலர் எடுத்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் டால் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உள்ளுக்குள்ளெல்லாம் சின்ன சின்ன இடம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் சின்னதாக இந்த பொம்மைக்கு கட்டில், அதுக்கப்புறம் சேரு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக ரெடி பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அப்படி வந்து டால் இல்லாதவங்க வந்துட்டு இதை அப்படியே சின்ன சின்ன திங்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடு மாடலில் திங்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட கூட சின்ன சின்ன பொம்மைலாம் எதுவுமே இல்லை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். இந்த ஐடியா எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கார்ட்போர்டு இருந்தால் இந்த கிராஃப்ட்டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் கூட ஃப்ரெண்ட் ஆகிக்கோங்க.